வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026ஆம் ஆண்டு மே மாதம் பிறக்க போகுது. இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களுக்கான முழுமையான மே மாத பலன்களை கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இதில் வெறும் மேலோட்டமான விஷயங்கள் மட்டும் சொல்லாமல் உங்களோட வேலை, பணம், காதல், குடும்பம், ஆரோக்கியம், அதுக்கடுத்ததான் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக நம்ம அலச போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இடையில எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பொது பலன்களை ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல்ல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் பொதுவாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கன்னிராசினாலுமே உங்களுக்கே தெரியும், நீங்கள் எதையும் ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதில் பர்ஃபெக்ட் இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய அந்த டீட்டெயிலிங் குவாலிட்டி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறப்போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலைங்க, அதாவது பெண்டிங் ஒர்க்ஸு எல்லாமே இந்த மாதம் ஒவ்வொன்றா முடிய ஆரம்பிக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் இந்த ஒரு சின்ன கேட்ச் இருக்குல்ல, அதாவது என்னென்னா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யோசிப்பீங்க. அதாவது ஓவர் திங்கிங், ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசாக கற்பனை பண்ணி நீங்களே உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களோட தூக்கம் கெடலாம். உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அடம் பிடிக்காமல் வேலை நடக்குதா, முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு ஒரு ப்ராக்ரஸை மட்டும் பாருங்கள். இந்த மே மாதம் ஒரு பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக தொழில் மற்றும் வேலை அமைப்பு. வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நிஜத்தை சொல்லணும்னா வேலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நிறைய டெட்லைன்ஸ் வரும். மேலதிகாரிகள் புதுசாக வேலைகளை கொடுப்பாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கன்னிராசிக்காரங்களுக்கு தான் சவால்களை சமாளிக்கிறது கைவந்த கலை இல்லையா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன வேலையும் இந்த மாதம் நோட் பண்ணப்படும். ஸோ இது வரைக்கும் நாம் இவ்வளோ உழைக்கிறோமே, யாரும் கண்டுக்கலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நிலைமை இந்த மாதம் மாறும். உங்களோட டேலண்ட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ப்ரொமோஷன் விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தெரியலாம். ஆனால் அதுக்கப்புறம் அஸ்திவாரம் இந்த மாதம் பலமாக அமையும். புது வேலை தேடுறவங்க மே மாதம் அப்ளை பண்ணுங்கள். நல்ல இடத்துலேருந்து இன்டர்வியூ கால்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பிளானிங் ரொம்ப முக்கியம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் முறையான ரிசர்ச் இல்லாமல் இறங்காதீங்க. பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு வருமானம் ஸ்டடியாக இருக்கும். கை நிறைய பணம் வரும். ஆனால் அதே வேகத்தில் செலவு பண்ணுறதுக்கு வழிகளும் வரும். இங்கே தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அனாவசியமான லோன் வாங்குறத இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யாருக்காவது கடன் கொடுத்து அது வராமல் இருந்தால், இல்லாட்டி ஆஃபீஸில் வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இருந்தால் அது இந்த மாதம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளான் பண்ணி செலவு பண்ணினா பணம் தங்கும். இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான தாரக மந்திரம். அடுத்ததாக குடும்ப அமைப்பு. குடும்பம்னு வரும்போது மே மாதம் ஒரு கலவையான பலன்களை தான் தரும். பொதுவாக வீட்டில் அமைதி இருக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். தம்பி தங்கைங்க கூட இருந்த சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். ஆனால் சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு அவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே தான் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கோபப்பட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்து அப்படி இருக்கிறதால எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ பேசினாலே எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேசுகிறதுக்கும் விசேஷங்கள் நடக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக காதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது லவ்வர்ஸ் மற்றும் திருமணமானவங்களுக்கான பலன்கள். காதலர்களுக்குள்ள இந்த மாதம் புரிதல் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. சின்ன ஊடல்கள் வந்தாலும் அது உங்கள் காதலை இன்னும் பலப்படுத்தும். சிங்கிள்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி நண்பர்கள் மூலமாகவோ ஒரு புது உறவு ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. திருமணமானவங்களுக்கு இது ஒரு இனிமையான மாதமாக இருக்கும். உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. இங்கேயும் அதே அட்வைஸ் தான். தேவையில்லாமல் எதையும் சந்தேகப்படாதீங்க. பார்ட்னர் மேலே நம்பிக்கை வைங்க.
அடுத்ததாக உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைனாலும் செரிமான கோளாறுகள் இல்லாட்டி ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமானது உங்களோட மன ஆரோக்கியம். அதிகமாக யோசித்து ஆன்சைட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ தினமும் ஒரு 15 நிமிஷம் யோகா இல்லாட்டி மெடிடேஷன் பண்ணுங்கள். அது உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கும். தண்ணி நிறைய குடிங்க. ஹெல்த்தியான சாப்பாடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தா பச்சை மற்றும் இளநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை. முக்கியமான நாட்கள் பார்த்திங்கன்னா மே 3, 12, 21. இந்த நாட்களில் முக்கியமான மீட்டிங் இல்லாட்டி முடிவுகளை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்துங்க. விநாயகரை வணங்குறது உங்களோட தடைகளை நீக்கும். வசதி இல்லாதவங்களுக்கு இல்லாட்டி பசியோடு இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் இல்லைனா ஏதேனும் ஒரு உணவு தானம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல புண்ணியத்தையும் நிம்மதியையும் தேடித்தரும். அடுத்ததாக நட்சத்திர வாரியாக பலன்களை ரொம்பவே ஷார்ட்டாக பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2 மற்றும் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு கரியரில் நல்ல growth இருக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அடுத்ததாக கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 1 மற்றும் 2ஆம் பாதம். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருங்க. ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு இந்த மே மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம் தான். பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த மே மாதம் ஏன் முக்கியம்னா கிரகங்களோட சஞ்சாரம் கன்னிராசிக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்களோட ராசிநாதன் புதன் இந்த மாதம் நல்ல நிலையில் இருக்கார். இதனால் உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சதுர்த்த ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால வீடு இல்லாட்டி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே படுறதால கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டக்குன்னு எதையாவது பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. இப்போ மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி மாணவர்கள் இந்த மே மாதம் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புது விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டும் காலம் இது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபோன் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் நேரத்தை வீணடிக்காமல் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் நினச்ச இலக்கை கண்டிப்பாக அடையலாம். அடுத்தது குடும்பம்னு வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ தாய் வழி உறவுகள் சொத்து சம்மந்தமாக சில விஷயங்களை பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களான உங்களோட அம்மா வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு பழைய வீட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இடம் வாங்கணும்னு நினச்சாலோ அதுக்கான சரியான நேரமாக இது அமையும். பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குறது உங்களோட காரிய தடையை நீக்கும். அடுத்ததாக பண வரவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதாவது அதிர்ஷ்ட லாபத்தை விடவும் உழைப்பால் வர்ற பணம் தான் உங்கள் கையில் வந்து நிற்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தங்கம் இல்லாட்டி நிலத்தில் முதலீடு பண்ண இது ரொம்ப நல்ல டைமு. ஸோ யார் பேச்சையாவது கேட்டு தெரியாத பிஸ்னஸில் பணத்தை போட்டுடாதீங்க. இப்போ விநாயகர் வழிபாடு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இன்னொன்று சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க. ஏன்னா மன ரீதியான பயங்கள் விலகி தைரியம் வர இது ரொம்ப உதவும். தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் கேட்குறது உங்களோட கான்ஃபிடென்ஸை பல மடங்கு உயர்த்தும். இது வரைக்கும் நம்ம கன்னிராசிக்கான மே மாத பலன்களை ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். இந்த மாதம் உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் புத்திசாலித்தனமும் உங்களை கண்டிப்பாக வெற்றியாளராக மாற்றும். கன்னிராசிக்காரங்களான நீங்கள் இந்த மே மாதத்தில் எந்த விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கரியர் மாற்றமா இல்லை பண மாற்றமா? அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி குரூப்பில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும். நன்றி.